Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment just 69 lakhs near Porur Kattupakam. Audi offer registration free. இன்னைக்கு 5th டே பார்த்தீங்கனாலே நிறைய இடங்களில் வந்து தியேட்டர் ஃபுல் தான். கமலாவிலலாம் 8 ஷோ வந்து இன்னைக்கு ஃபுல்லு. கலையான விமர்சனங்கள் வந்தது. அது எதற்கு வந்ததுன்னா அது லோகேஷ் மட்டும்தான் அதுக்கு ஒரு காரணம். ஸோ இது வரைக்குமே கலெக்ஷன் வந்து 425 crores. இன்னும் ஒரு 2 daysல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 crores டச் பண்ணும். கதையில் வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டை விட்டுருக்காரு லோகேஷ். அதை நம்ம மறுப்பதற்கே இல்லை. ரஜினி சார் ஃபேன்ஸே வந்து சொல்லும்போது கதை எனக்கு நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. பட் அதுக்கு மீறி நீங்கள் அந்த படத்தை தூக்கிட்டு வந்து ரஜினி சார் போயிருக்காரு. 1000 crores கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே டார்கெட். இப்போ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினி சார் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 பக்கம் ஃப்ரீடம் வரும்போது லோகேஷ் எந்தளவுக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு நல்லா ஓடி இருக்கணும். அதை அப்போது நீங்கள் ஒரு படம் நல்லா வர்றதுக்காக ஒரு விஷயங்கள் பேசுகிறதா நீங்கள் அதை தான் பேசணும். நீங்கள் காலி அடித்தாச்சு முடிஞ்சு சோழி முடிஞ்சு நீங்கள் இதுமாரி இப்போ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இனிமேல் நடிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு தகுதி வந்து ரைட்ஸ் யாருக்குமே இல்லை. அப்போது நீங்கள் ஒரு படம் நல்லா வர்றதுக்காக ஒரு விஷயங்கள் பேசுகிறதா நீங்கள் அதை தான் பேசணும். நீங்கள் காலி அடித்தாச்சு முடிஞ்சு சோழி முடிஞ்சு நீங்கள் இதுமாரி இப்போ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இனிமேல் நடிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு தகுதி வந்து ரைட்ஸ் யாருக்குமே இல்லை. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கூலி ரிலீஸ் ஆகி பயங்கர ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம், இல்லைனா அவங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்னு சொல்லலாம். பயங்கர ஒரு கொண்டாட்டமாக போயிட்டுருக்கு. ஆனால் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கதை பிரகாரம் பார்க்கும்போது மக்களுக்கு அவ்வளவு திருப்தி கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. லோவர் ஆவரேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த படத்தோட கலெக்ஷன் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, கலெக்ஷன் வந்து ரொம்ப ஹெவி தான்மா, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஃபஸ்ட்டு டேயே பார்த்தீங்கன்னா 151+ங்கிறது அது சன் பிக்சர்ஸே டிக்ளேர் பண்ணது தான். ப்ளஸ் அதுக்கு மேலே தான் வந்திருக்குது. அவங்க கரெக்டாக அநேகமாக நாளை மறுநாள் டோட்டல் 4 days கலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறதா இருக்காங்க. செகண்ட் டே ஹெவி, தேர்ட் டே தான். 4th day வரைக்குமே டோட்டலாக அந்த 4 days வந்து ஓவரால் வந்து தமிழ்நாடு பூரா ஃபுல்லுங்க. இது தவிர நீங்கள் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகாவில் கலக்கிருக்குங்க. காரணம் கேரளாவில் மிகப்பெரிய ஹிட் அது படம். இது தவிர நார்த்தில் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆவரேஜாக அப்படியே போயிட்டு இப்போ தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கலெக்ஷன்ஸ் அதாவது வார் 2 படத்துடைய கம்பேர் பண்ணி தான் நார்த்தில் பிளான் பண்ணாங்க. பட் வார் 2 வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் இல்லை. அவங்களே அதை வந்து பெரிய லைக் பண்ணல அவங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நார்த்தில் கூலி அப்படிங்கும்போது இப்போது அதனுடைய வசூல் அதிகமாக இருக்குது. தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கி 5th டே பார்த்தீங்கனாலே நிறைய இடங்களில் வந்து தியேட்டர் ஃபுல் தான். கமலாவிலலாம் 8 ஷோ வந்து இன்றைக்கி ஃபுல்லு. ஸோ கமலா ஓனர் அந்த சன்னே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த தேர்ஸ்டே வரைக்குமே டோட்டல் ஓவரால் வந்து அந்த ஒரு சவுண்ட் 8 days கொடுத்தாங்க. 8 daysமே படம் ஃபுல்லு உங்களுக்கு. கலவையான விமர்சனங்கள் வந்தது. அது எதற்கு வந்ததுன்னா அது லோகேஷ் மட்டும்தான் அதுக்கு ஒரு காரணம். காரணம் அந்த ஸ்கிரிப்டில் நிறைய அங்கங்கே லேக், நிறைய ஹோல்ஸ் நிறையா இருந்தது. அதுதான் மெயின் ரீசன். பட் அந்த ஒரு கேள்விக்கு வராத அளவுக்கு லோகேஷ் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தினுடைய ரேஞ்சே வேற மாதிரி இருந்திருக்கும் இன்னும். பட் ஆடியன்ஸ் வந்து இப்போ ரிப்பீட் ஆடியன்ஸ் உள்ளே போகிறாங்க. அபவ் 60-70 பார்த்தீங்கன்னா திரும்பி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போகிறாங்க. இவங்களுடைய இந்த விமர்சனமே அந்த படத்துக்கு இன்னொரு வந்து ஹைப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் இந்த அளவுக்கு அதாவது ரஜினி சார் படம்னாலே எல்லாரும் லைக் பண்ணுற ஒரு படம். நம்பி போகலாம், எந்த வல்கராட்டி இருக்காது, ஆபாச வசனம் இருக்காது, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒருத்தர் போட்டிருக்காரு, அப்பாவும் பொண்ணு நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம், ஒரு அப்பாவும் பொண்ணு சேர்ந்து நாங்கள் படம் பார்க்கணும்னா ரஜினி சார் படம் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போது ஃபேமிலியோடு போய் உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு தான் ரஜினி சார் படம் இருக்கும். பட் அதை லோகேஷ் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இந்த A-certificate வராத அளவுக்கு கொஞ்சம் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா 5 daysல கிட்டத்தட்ட 700 crores மேலே அது எகிரி போயிருக்கும். நீங்கள் 1000 டார்கெட்டுங்கிறதுனா அசால்ட்டாக ஒரு உன்னிக்கில் அடிச்சுட்டு போயிருக்கோம். அது இவ்வளோ ரஜினி சாருக்கு இந்த ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேமிலியோட ஆடியன்ஸ் இருக்காங்க, ஒரு 3 வயசு பையன்லேருந்து ஆடியன்ஸ் இருக்காங்கிறது லோகேஷ் கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சிருந்த ரஜினிக்காக ஒரு கதையை உருவாக்கணும். அந்த A-certificate வராத அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்டை அவர் பண்ணியிருந்தாருன்னா அவனுடைய மாசே வேறு லெவல் இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, A-certificate கிடைச்சா கூட படம் ரொம்ப நீட் படம். நீ எல்லா பேரும் படம் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 years ஓல்டெல்லாம் இப்போ உள்ளே போயிட்டாங்க. இப்போ பார்த்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க.
அந்த ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வரைக்குமே கிட்டத்தட்ட 425 crores நேற்று வரைக்குமே கிராஸ் நேற்று வரைக்குமே. ஓகே சார். இப்போ கதைகள் பிரகாரம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைப்போட வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொன்ன தக் லைஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்கள் போனாங்க. அப்படிதான் வாங்கன்னு சொல்லி டீமே சொல்லி இருந்தது. அப்படி இருக்கும்போதே அவ்வளோ ஒரு பூர்த்தி பண்ணலை ஆடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் இதில் ப்ரொமோஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே 10 பாட்ஷா அளவுக்கு இருக்கும் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலெக்ஷன் அதெல்லாம் தாண்டி ரசிகர்கள் வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு கதைக்காக நான் பார்க்க போகிறேன் ரஜினி படம்னு பார்க்கும்போது முள்ளு மலர் மாதிரி பயங்கரமான ஒரு பாட்ஷா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு கதையாகவே மக்களுக்கு கிட்ட போய் ஒரு சேர்க்குற ஒரு படமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எதிர்பார்த்து வாங்கன்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஒரு படமாக பார்க்க போகிறவங்களுக்கு, நான் வந்து ஃபேனாக பார்க்க போகிறேன் இல்லைனா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்காக பார்க்க போகிறேன் தவிர்த்து அதில் ஒரு கதையாக ஒரு படமாக இருக்கணுன்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வர படங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே கதையாக பார்க்கும்போது மக்கள்கிட்ட அது ஒரு தோல்வியை அடையிற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தோல்வின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த வார்த்தையை வந்து இந்த படத்தை யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கூலியினுடைய மிகப்பெரிய ஹைப் வந்து மிகப்பெரிய வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்குமே கலெக்ஷன் வந்து 425 crores. இன்னும் ஒரு 2 daysல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 crores டச் பண்ணும். ஜெயிலர் ஒன்னவே கிராஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கு. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷனில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 நம்பர் 2 ரஜினி சார். இப்போ 3rd பிளேஸுக்கும் ரஜினி சார் தான் போட்டியாக இருக்காரு, ஜெயிலரா கூலியான்னு சொல்லி. ஒன்று ஜெயிலர் 2லேருந்து 3க்கு போகலாம், இல்லை கூலி 2nd பிளேஸ் போகலாம், இல்லை அது 3ல இருக்கலாம். எப்படி இருந்தாலும் 1, 2, 3 வந்து ரஜினி சார். இதில் இது வந்து சில நீங்கள் சொன்ன மாதிரி ஏமாற்றம் வேணால் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காரணம் என்னென்னா ரஜினி சாருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முள்ளு மலருமோ ஒரு அண்ணாமலை நல்ல ஆரியல் நிறுவதை அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது நீங்கள் அந்த கதைக்களம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஜெயிலர் ஒன்றே எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. புல்லை எந்தளவுக்கு ராங்காக போனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு புள்ளையே தேவையில்லை, நாடு தான் முக்கியம்னு சொல்லி அந்த புள்ளையே ஷூட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அந்தளவுக்கு வந்து இந்த கதையை கொஞ்சம் பண்ணி. ஸோ கதையில் வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டை விட்டுருக்காரு லோகேஷ். அதை நம்ம மறுப்பதற்கே இல்லை. ரஜினி சார் ஃபேன்ஸே வந்து சொல்லும்போது கதை எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. பட் அதுக்கு மீறி நீங்கள் அந்த படத்தை தூக்கிட்டு வந்து ரஜினி சார் போயிருக்கார். எந்த அளவுக்கு வந்து இந்த வயசில் இந்த 74 yearsல இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் எஃபோர்ட் பண்ணி படுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே இது நடக்காது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஹாலிவுட் ஸ்டாரே வந்து மிரண்டு போயிருக்காங்க. இப்போ ஒரு படம் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு, பட் அந்த படம் கூட 2nd பிளேஸில் போது கூலி 1st பிளேஸில் இருக்குது. ஸோ அது நான் பேர் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இந்த ஏஜுக்கு பண்ணுவாங்களான்னா மிகப்பெரிய ஒரு மில்லியன் காலர் கொஸ்டின் மார்க் தான். ஸோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போது இந்த கதைக்களம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நன்றாக அமைஞ்சிருந்ததுன்னா இந்த படத்தினுடைய லெவல் வேறு. பட் அதுக்கு மீறி நீங்கள் கொடுத்த ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி சார்லேருந்து ஸ்ருதி, உபேந்திரா, நாகார்ஜுனா அண்டு சோபின் அண்டு அமீர் கான் எல்லா பேருமே ஃபுல்லப் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா இந்த உபேந்திராவும் அமீர் கானும் தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று வருது. ஏன்னா கதை வந்து இவங்க 3 பேர் சுற்றி தான் போகும். ரஜினி சார் அண்டு சோபின், நாகார்ஜுனா 3 பேர் கதைக்களம். அந்த பக்கம் ஸ்ருதி, சத்யராஜ் ஓரளவு ஒரு கேவியோ ரோல் மாதிரி வந்துட்டு போயிருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி ஏமாற்றம் கொஞ்சம் இருக்கே தவிர மற்றபடி கூலி வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கு. எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணியிருக்கு. எல்லா பேருமே ரிப்பீட் ஆடியன்ஸ் உள்ளே போகிறான். ஒன் டைம் வாட்ச் தான், ஒன்று அந்தளவுக்குலாம் மோசம் கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போகிறான். இது என்ன தான் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு இன்னையிலேருந்து உள்ளே போகிறாங்க. இதில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவரோட கதை எல்லாமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக அடி ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் சொல்கிறாங்க. என்ன அதில் வந்து கதை வந்து ஆர்கன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுதான் இருக்கே தவிர ஒருவேளை லோகேஷ் அவர்கள் வந்து நம்ம பேட்டர்னே இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வேணுன்ட்டு வச்ச மாதிரி தெரியுதா? நீங்க எப்படி அதை பார்க்கல? ஆர்கன்ஸ் ரிமூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல. பட் அந்த டெட் பாடி எரிக்கிற அந்த சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அதுக்காக கொடுக்கப்பட்டு அதை கூட நீங்கள் பிளட்ரு பண்ணி கொஞ்சம் ஓரளவு சுமாராக காமிச்சிட்டா பரவாயில்லன்னு யூஏ தரேன்னு கூட சொன்னாங்க. அந்த லோகேஷ் வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. இல்லை, எனக்கு இந்த கதைக்கு அது தேவை அப்படின்ட்டார். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா ரஜினி சார் அப்படிங்கும்போது நிறைய பேர் 6லிருந்து 60 வரை வயசு உள்ளவங்க தான் ஃபேன்ஸ் அப்படிங்கிறாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஓகே, அதுக்கு மீறி 3 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இப்போ இருக்காங்க. 6 to 60 வரைக்கும் அதுக்குள்ளேயே வந்து உள்ளுக்குள்ள அடக்கமாகறாங்க. ஸோ இந்த 3 வயசு பையன்லேருந்து என்ன தெரியும் அவனுக்கு? ஆனால் ரஜினி சார் பாட்டை போட்டு அதை காமிச்சோன்னே பாஷா ரீரிலீஸ்லாம் கலக்கி 3 வயசு பையன் வந்து காசி டாக்ஸில் ஆடிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அந்த வயசுலேருந்து 80 வயசு உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் படம் பண்ணணும். அது மேக்ஸிமம் இந்த ஏ சர்டிஃபிகேட்டை தவிர்த்திருக்கலாம் லோகேஷ். பட் அந்த மாதிரி கதைக்களத்தை வந்து அமைச்சிருக்கலாம். நீங்கள் வந்து விஷுவல் அதை நீங்கள் காமிச்சிங்களே தவிர
மற்ற எஸ்டாப்ளிஷ் நீங்கள் நிறைய சீன்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே போகுது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஸோ ஃப்ளாஷ்பேக்லாம் நிறைய 2 வந்து ஃப்ளாஷ்பேக் வருது இன்டர்கட்டில், அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் மாஸாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. பட் இதை வந்து நம்ம எதற்காக லோகேஷ் சொல்கிறோம்னா, அடுத்த படம் அவர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இதுதான் மேட்ரு. தான் இதில் நிறைய தவறுகள் வந்து பண்ணிட்டார். ஸோ ரஜினிங்கிற ஒரு இமயம், ஸோ அந்த கோல்டு வந்து கையில் கிடச்சிருக்கு, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் அதை, பட் அதை மிஸ் பண்ணிட்டார். இந்த அளவுக்கு கலெக்ஷனும் மிகப்பெரிய உலகம் பூரா போற்றப்படுது, அதிரடியாக 425 கோடி கிராஸ் பண்ணியிருக்க 4 நாள் கலெக்ஷனுக்கும் போது அது ஒன்று ரஜினி சாருடைய பேர், அந்த ஃபேம், இந்த முகத்துக்காக மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ கதை சொல்லும்போது ரஜினி அவர்கள்கிட்ட சொல்லி தான் நான் வந்து எடுத்தேன் அப்படின்றது ரஜினி அவர்களே ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் நமக்கு வந்து எந்த வயசுல இருந்து நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க எல்லாமே. ரஜினி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இல்லை வேண்டாம், இல்லை நான் இந்த விஷயத்தெலாம் கட் பண்ணலாம், அவங்க எல்லாருமே உள்ளே வரணுன்ற அளவுக்கு ரஜினி அவர்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கரெக்டு, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நியாயமான கேள்வி தான். பட் என்ன, ஒரு கதையை சொல்லும் போது வந்து ஒரு ஹீரோ கிட்ட இந்த ஹீரோயிசம் கலந்த மாதிரி தான் ஒரு லைன் சொல்லுவாங்க டோட்டலாகவே. சார் நீங்கள் இப்படி ஓப்பனிங் வரீங்க சார், இப்படி போகிறீங்க, வில்லன் வரா தைரியம், உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குது பண்ணுறீங்க, மென்ஷன் பண்ணுறீங்க, நீங்கள் கூலி, நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் இல்லை வில்லனாக வராரு அப்படிங்கிற மெத்தட் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இது வந்து பார்க்குறது கதை கேட்குறது ஓகே ஆகிடும். நீங்கள் இதுக்கப்புறம் சீன் அடுத்து டெவலப் பண்ண பார்த்தீங்கன்னா இருக்கிற அசிஸ்டன்ட்ஸ் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு சீனை டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. டெவலப் பண்ண போனால் இந்த சீன் இந்த டெப்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும், இது வந்து இன்னும் ஃபயராக இருக்கும் காமிச்சிங்கன்னா, விஷுவலில் காமிச்சா தான் நீங்கள் இருக்க முடியும், நீங்கள் நார்மலாக சொல்கிறதுக்கு விஷுவலில் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் டெவலப் பண்ணி போய் சொல்ல போகும்போது இதை எடுத்துருவோம், எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் அந்த பிளான் பண்ணி பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கதைக்கு இது வந்து ஹெவி மேட்ரு அப்படின்னு தான் அவங்க வந்து ஐடியா பண்ணியிருப்பார் லோகேஷ், எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஸோ அந்த மெத்தடில் ட்ராவல் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுக்கும்போது கூட சென்சாரில் கூட வந்து ஒரு தகவல் வருது, நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து டெலீட் பண்ணி ஓரளவு நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணீங்கன்னா நான் யூஏ தரேங்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ ரஜினி சார் வந்து கதை கேட்டுட்டு எவ்ரிதிங் ஓகே பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் மேல் வந்து ஓகே சொல்லிட்டு ஷூட் போயிட்டாருன்னா அதுக்குள்ளே திரும்பி உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஒரு டைரக்டரையோ ப்ரொடியூசர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அதுக்கு முன்னாடி 1000 கேள்வி கேட்பார், டிஸ்கஷனில் பண்ணுவாங்க, இப்படி வைங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதற்கப்புறமேல சில சீனில் எடுத்து மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இது வந்து அதாவது டைரக்டர் பண்ண என்ன சொல்லுவார்னா, சார் இது வந்து இந்த கதைக்கு தேவை சார், இந்த சீனுக்கு இந்த டெம்போ இருக்கணும் சார், இல்லைன்னு நல்லா இருக்கா சார், அவர் யோசிப்பார்ல, ஒரு நம்ம இது எடுக்க சொல்லி நாளைக்கு ஏதோ ஒரு மைனஸாக போச்சுன்னா ரஜினி சொன்னார்னு எடுத்துட்டேன்னு சொல்லிடுவாங்க, ஈஸியாக சொல்லிடுவாங்க. சார் இது வந்து ரஜினி சார் வேணான்னு சொன்னார் சார், நான் என்ன சார் பண்ண முடியும்னு ஈஸியாக டைரக்டர் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு கொஸ்டின் வரக்கூடாது. அதனால் வந்து ஸோ டைரக்டருடைய சாய்ஸ் அவருக்கு தெரியும், ஏன்னா கதையை உருவாக்குறது அவர் தான். இப்போ இவ்வளோ கேள்விகளுக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆள் லோகேஷ் மட்டும்தான். அதில் 1000 ஓட்டம் இருக்குது, 1000 ஓட்டத்தில் 1000க்கும் அவர் தான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகரை வச்சு நீங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் எப்படி கொண்டு போன்ற ஒரு விஷயம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், ரசிகர்களுக்கு மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ நீங்கள் ரஜினி சாரை கேள்வி கேட்குறது யாருமே கேள்வி கேட்கல, அவர் அருமையாக பண்ணிட்டாரு, 75 இயர்ஸில் வந்து இந்தளவுக்கு மிரட்டியிருக்காரு அப்படிங்கும்போது அது வந்து இந்தளவுக்கு பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க், பட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பப்ளிக்லேருந்து ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ கேள்விக்கும் லோகேஷ் மட்டும்தான் பதில் சொல்லணும். அதனால் ஒரு கதையை சொல்லும் போது வந்து ரஜினி சார் கேட்டிருப்பார், இந்த லைன் பிடிச்சிருக்கும், அதற்கு பிறகு டிஸ்கஷனில் உருவான மாற்றங்கள் நிறையா இருக்கும். அப்போது எடுக்கும்போது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸ்ட்ராவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சன் பிக்சர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக தான் எனக்கு வேணும்ட்டாங்க. ஸோ அவங்க செலவு பற்றி கவலை பண்ணல, இது போய் ரீச் ஆகணும், ஒரு 1000 crores கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே டார்கெட். அப்போ ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, ஸோ ரஜினி சார் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 பக்கம் ஃப்ரீடம் வரும்போது லோகேஷ் எந்தளவுக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதெல்லாம் ஓடி இருக்கணும் அதை, பட் அங்கே மிஸ் பண்ணிட்டார். 1008 கேள்விகள் வருது, நியாயமான கேள்விகள் தான், நம்ம மறுப்பதற்கே இல்லை. அத்தனை கேள்விக்கு லோகேஷ் பதில் சொல்லி தான் தீரணும். அடுத்த படத்துக்கு இப்போ இவர் இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க இல்லையா, அடுத்து கைதிட்டு பண்ண போகிறாரில்ல, இந்த ஃப்ரீடம் கிடைக்காத அவருக்கு. பவுண்டட் ஸ்கிரிப்டை கொடுங்கம்பாங்க, சீன் சொல்லுங்கம்பாங்க, சார் நீங்கள் எடுத்த சீனை நாங்கள் பார்க்கணுமாங்க, எல்லாம் எடுத்து முடிச்ச அப்புறம் தான் நம்ம டப்பிங் பேசுவோமாங்க, அதில் கரெக்ஷன் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க, அடுத்த படத்துக்கு இவருக்கு ஃபுல் டைட் பண்ணுவாங்க. அந்த நிலைமையை லோகேஷ் அவர்கள் அவரே உருவாக்கிக்கிட்டார் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் கதை சொல்லும் போது ஒரு மெத்தடில் சொல்லுவாங்க, எடுக்கும்போது ஒரு மெத்தடில் எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கப்பட்டதாக தான் நான் இதை நினைக்கிறேன்.
பட் ஏ வந்து வாங்காத அளவுக்கு லோகேஷ் பண்ணியிருக்கணும். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப வரக்கூடிய நிறைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய படங்கள் அந்த ஹீரோ இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேற பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் வந்து இதுல வைக்கிறாங்க. அது பாடல்ல தொடங்குச்சு, அதுல இருந்து அப்படியே சீன், அது பிளாஷ்பேக் அப்படின்னு காட்டி, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸுக்காக அந்த ஒரு சீன் வந்து போகும் அப்படின்னு பார்த்து, இப்ப நிறைய பழைய படங்களோட பாடலா இருக்கட்டும், இல்ல சீனா இருக்கட்டும், கதையுமே வந்து நிறைய ஆட் ஆகுற மாதிரி தெரியுது. இதை நீங்க ஓவராலா எப்படி பாக்குறீங்க? சினிமா இப்படி வர்றதை நீங்க எப்படி? இல்லை, ஒரு ஜாலியான விஷயம் தான். நீங்கள் அதை வந்து ரெஃபரன்ஸுக்கும் போது நீங்கள் பழைய விஷயங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ படம் பார்க்காதவங்களுக்கு இன்றைக்கி இருக்க இந்த 2K இயர்ஸ் இந்த 25 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ நிறைய விஷயங்கள் தெரியாது. நீங்கள் 2000க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய், அஜித் வந்துட்டாங்க. 75ல் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டார். அந்த 75 to 2000 உள்ள இந்த படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே ரஜினி சார் படம் பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ ஸ்டைல், மேனரிசம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ்லாம் இதுக்குள்ளே சின்ன சின்னதாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது மேட்டர் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்த வைக்கப்படுதே தவிர மற்றபடி ஃபுல்லாக உங்களுக்கு வராது. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த விரிவே அப்படிங்கிறது முரட்டு காலையில் ஹைலைட்டான மேட்ரு. அதை விண்டேஜ் ரஜினி வரும்போது அந்த சீனை காமிச்சிருப்பார், தாடியிலே காமிப்பார். அதெல்லாம் தியேட்டரில் தெரிக்குது. ரெண்டாவது அவர் பிடிக்கிறதே இந்த ஸ்டைலில் சிகரெட் பீடி தான் அவங்களுடைய ஃபேவரைட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நான் பிடிக்க வேணாம், ஸோ ரசிகர்கள் கெட்டு போயிடக்கூடாதுனால சிகரெட்டு கூட ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் காமிக்கூட கூட. பட் அதை இந்த பீடி பிடிக்கிற ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா தீ படத்தில் பண்ணிட்டு வர அந்த ஒரு மேக்கிங் ஸ்டைல் அதெல்லாம் தியேட்டரில் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க. இதே ஜெயிலரில் பார்த்துங்க நீங்கள் அந்த சுருட்டு மாதிரி இருக்கிறத ஸ்லோ மோஷனில் போடுவாங்க. எப்பவுமே ஸ்பீடு வரும் உங்களுக்கு, டக்குன்னு போட்டு பிடிக்கிற மாதிரி வரும். அதில் மட்டும் ஸ்லோ மோஷன் ஹை ஸ்பீடில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அதை அப்போ நெல்சன்ட்டு கேட்கும்போது கூட எல்லாமே ஸ்பீடு பண்ணி பார்த்தா சார், ஸ்லோவில் காமிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தான் ஸ்லோ மோஷனில் வைக்கும்போது அது அழகாக வரும்போது தியேட்டரே தெரிச்சிச்சு ஜெயிலரில். ஸோ அதனால் அவருக்கு ஃபேவரைட் இதெல்லாம். நீங்கள் பஞ்ச் டைலாக் கண்டிப்பாக வேணும், ஸ்டைல் வேணும், என்ன வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் தூக்கி சாப்பிட்டு போயிடுறார். ஸோ அதற்காக இந்த பழைய படங்கள் இந்த ரெஃபரன்ஸ் வச்சா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. நீங்கள் நிறையா இது பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் தெரிக்கும். அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு டிஸ்கோ சாங் ஒன்று இருக்குது, டிஏஎஸ்கோ டிஸ்கோ டிஸ்கோ இன்ட்ரோல் பிளாக் உங்களுக்கு. அதெல்லாம் கிளாப்ஸ் என்ன பாருங்கன்றீங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது எல்லா படங்களுக்கும். ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ இது ஒரு டிஸ்கஷனாகவே பார்த்துக்கலாம். எனக்கு என்னன்னா இப்போ பழைய ரஜினி விஜய்க்கு வைக்கிறாங்களோ இல்லைன்னா கமலுக்கு வைக்கிறாங்க, யாரா வேணாலும் இருக்கட்டும், பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வராங்கன்னா நான் அந்த விஷயம் எல்லாமே பார்த்து ரசிச்சாச்சு கொண்டாடியாச்சு. அப்போ நீங்க வர புதுசா தானே நீங்க காட்டணும் போது அந்த பழசை எடுத்துட்டு வரும்போது இது ஏற்கனவே பார்த்தாச்சு, நாங்கள் புதுசாக இப்போ ஒரு தலைவரை பார்க்க போகிறேன், என்னோட தலைவனை நான் பார்க்க போகிறேன் அப்படின்றத எல்லாரும் கொண்டாடிட்டு போகிறாங்க. தளபதி, தலைவர், இல்லைன்னா வந்து உலக நாயகன் யாரை வேணாலும் இருக்கட்டும். போகும்போது நான் புதுசாக பார்க்கணும், புதுசாக அவங்களை என்ன ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க அப்படின்றத ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை திரைப்படம் பார்க்குற எல்லாருமே அந்த ஒரு ஆர்வத்தில் தான் போகிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் பழசு எடுத்து வச்சா நான் இது ஆல்ரெடி பார்த்துட்டேனே இது படத்தில், திரும்பி எதுக்கு அதையே வைக்கிறீங்க, புதுசாக காட்டுங்க என் தலைவனை அப்படின்றது இருக்குல்ல. கரெக்டு தான், கரெக்டு தான். பட் புதுசாக சீனை கிரியேட் பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. வைக்கும்போது என்னென்னா அந்த பழைய ரெஃபரன்ஸ் அந்த இடத்துல புது சீன் வைக்கும் போது அந்த ரெஃபரன்ஸ் வந்து அவரோட மைண்டுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, வரும்போது சார் இந்த இதோட சேர்த்து அதையும் வச்சா எப்படி சார் இருக்கும் அப்படிங்கும்போது நல்லா இருக்கிறது மாதிரி தான். நீங்கள் குட் பேட் அகில் எடுத்துட்டீங்கன்னா அஜித் படம், நீங்கள் அந்த சிம்ரன் ஆற ஒரு சாங் இருக்கு இல்லைங்களா, தொட்டு தொட்டு பேசும் தில்லானா சாங், நீங்கள் இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க 2 பேர் டான்ஸ் ஆகிற மாதிரி வரும். ஸோ அர்ஜுன் தாஸ் வந்து அந்த கேரள போடுற சாங்லாம் பார்த்தீங்கன்னா அலப்பறை கிளப்பு உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் பழைய ரெஃபரன்ஸ் பார்த்தா கிளாப்ஸ் உள்ளது, நீங்கள் அந்த மாதிரி உள்ள பழைய ரெஃபரன்ஸ் எடுத்து தான் இதில் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அதாவது அதை நீங்கள் சொல்ல மாதிரி லாங் டியூரேஷன் வராது, டக்குன்னு செகண்ட்ஸில் ஜம்ப் ஆகிட்டு போயிடும். அப்போ பார்த்த ஒரு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நீங்கள் எப்போவுமே பழசை பார்த்த கூட இன்னைக்கு அதை பார்த்து ரசிக்கிறாங்க இல்லையா, அதற்காக வைக்கப்படுறதான் சில விஷயங்கள். ஓகே சார். இப்போ நாங்கள் ரஜினி அவர்களோட கூலி படத்தோட ரிவ்யூக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போதே சில பேர் வச்ச ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்கே போனாலும் வந்து விஜய் ரசிகர்கள் வந்துடுறாங்க, அங்கே வந்து அவங்க கோஷம் போட்டாங்க உள்ள வந்து கொடி காட்டுறதா இருக்கட்டும், இல்லைன்னா விஜய் பேர் சொல்லி கத்துறதா இருக்கட்டும், எங்கே போனாலும் இவங்க வந்து இருந்துகிட்டே இருக்காங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போது நம்ம அதை தவிர்த்துடுவோம், ஆனால் சினிமாக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது இப்படி வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அனாவசியமான ஒரு விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையிலேயே வந்து தேவையில்லாத விஷயம் தான் சொல்கிறேன் நான். அது வந்து தவறான ஒரு விஷயம் தான். ஒரு படம் நல்லா இருக்குன்னா எல்லா பேருமே வந்து பார்த்து ரசிக்கணும். இப்போது ரஜினி சாருடைய ரசிகர் எல்லாமே விஜய் படத்தை பார்த்து ரசிக்க தான் செய்கிறாங்க. அவங்க இது மாதிரிலாம் அடிக்கிறாங்களா? கிடையாது. நீங்கள் அடித்தாதான் திரும்பி அடிக்கிறது பார்ப்பாங்க. நீ இப்போ அடிச்சிட்டிங்க, ஜனவரி 10 ஜனநாயகம் வரப்போகுது, வட்டிக்கு முதல்ல தரது ரெடியாக இருக்காங்க. இப்போது இது தேவையா? தேவையில்லை.
படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம். அந்த கருத்துக்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கிறதுக்கான வந்து அதாவது அது வந்து ஐடியாக்களாக தான் இருக்கணும். ஸோ டைரக்டர் கூட ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா விஜய் வச்சு 2 படம் பண்ணுவார் அவர். இந்த லியோலாம் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி மேட்டர். செகண்ட் ஹாஃப்லாம் படம் வந்து வேற அட்டாக் கொண்டு போயிட்டாருன்னு மிகப்பெரிய பேசப்பட்டு விஜயோட அப்பாவே லோகேஷ் ஃபோன் போட்டு என்னைய செகண்ட் ஹாஃப் சொதப்பி வச்சிருக்கேன்னு வந்து பேசினார். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏசியோட ஃபோனை வந்து இவர் எடுக்கிறதுல கட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் ஒரு படம் நல்லா வர்றதுக்காக ஒரு விஷயங்கள் பேசுகிறதா நீங்கள் அதை தான் பேசணும். நீங்கள் காலி அடிச்சாச்சு முடிஞ்சு சோலி முடிஞ்சு நீங்கள் இதுமாரி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா இனிமேல் நடிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு தகுதி வந்து ரைட்ஸ் யாருக்குமே இல்லை. அது முடிவு பண்ண வேண்டியது ரஜினி மட்டும்தான் முடிவு பண்ணணும், நடிக்கிறதா நடிக்க வேண்டாமான்னு சொல்லி. 74 வயசில் ஓடிட்டுருக்கார், உலகம் பூரா இன்னைக்கு வசூல் கிங்காக இருக்கார். ஸோ அவர் 74 80 வயசுல வரைக்கும் நடிப்பார். ஸோ இன்னும் ஒரு 5-6 படங்களும் பண்ணுவார். முடிவு பண்ணுறது அவர் கையில் தான். இன்றைக்கி ப்ரொடியூசர் வந்து பல கோடிகளை வச்சு ரெடியாக இருக்காங்கல்ல, ரெடியாக இந்த வயசு ரெடியாக இருக்காங்க, அவர் மேலே வந்து இந்த பணத்தை வாரி இறக்கி ரெடியாக இருக்காங்கன்னா அப்போ அவர் மேலே உள்ள வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறாரா இல்லையா? இன்றைக்கி வசூல் தாறுமாறாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி அடிக்கிறது விஜய் ரசிகர்கள் அடிக்கிறாங்கன்னா அதை ரஜினி சாரை படத்துக்கு அடிக்கலை, அவங்க விரும்புகிற விஜய் அடிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் என்னால். காரணம் அவர் வந்து இப்போ வந்து நடிப்புலேருந்து ஒதுங்கி இதோட முடிச்சுட்டு அரசியலுக்கு போகிறார். இப்போ அரசியலில் அவர் பார்க்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கனவோடு போயிட்டுருக்காரு. அந்த கனவை நிஜமாக்குறது வெற்றியை மாற்றுறதும் உங்கள் கையில் ரசிகரோட கையில் தானே இருக்குது. நீங்கள் இப்படி தேவையில்லாமல் ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்கள் போட்டு அடிச்சிங்கன்னா விஜயோட நிலைமை என்னாகும், ஓட் பேங்க் என்னாகும். ஸோ அஜித்தோட ஃபேன்ஸு ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய ஓட் பேங்க். நீங்கள் அந்த ஓட்டு வந்து அதை சுத்தமாக கிடைக்கலன்னா டோட்டலாக என்ன உங்களுக்கு அதை அதோட விஜய் அவர்கள் போகிற அந்த வெற்றி பாதைக்கு இவங்க வந்து வழிகாட்டிய பின்னாடி போகணுமே தவிர அதை ஸ்பீட் பிரேக் போட்டு அடித்து காலி பண்ணுறதுனா விஜய் ரசிகர்கள் தயவுசெய்து சிந்திக்கணும் அவங்க. ஏன்னா உங்களுடைய தலைவரும் நீங்கள் விரும்புகிறீங்க, அதாவது தளபதி விஜயை தலைவராக ஏற்றிட்டீங்க, டிவிக்கு தலைவராக மாறிட்டார். அப்போ அவருடைய வெற்றி பயணத்துக்கு நீங்கள் வந்து முன்னோக்கி ஓடணும், அவரை புஷ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். நான் இதை ஒருத்தர் விமர்சனம் பண்ணி ஒரு படம் வெற்றி அடையாது, ஒரு படம் தோல்வி அடையாது, மக்கள் கையில் தான் இருக்குது. அந்த படம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக ஓடும். இந்த வயசில் ரஜினி சார் 74 வயசில் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை நாங்கள் பார்ப்போம், போய் குடும்பத்தோடு போய் பார்க்குறாங்க. இவர்களுடைய அடித்த விமர்சனமே நிறைய பேரை வந்து தியேட்டருக்கு அனுப்பிச்சிருக்கு. இப்போ அது இன்னும் ப்ளஸ்ஸாக தான் போயிருக்கு ரஜினி சாருக்கு அந்த படம். ஸோ அதனால் வந்து எந்த படத்தை ஈஸியாக அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய பின் விளைவுகளையும் பார்த்து தான் பண்ணணும். பட் அவர்கள் பண்ணுறது வந்து சரியில்லாத ஒரு நோக்கம் தான் சொல்ல முடியும். ஸோ கூலி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும், கலெக்ஷனாக இருக்கட்டும், என்னெல்லாம் அதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசணும். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார். நன்றி.